ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏப்ரல் 12 அனிரிக்காவோட தேர்ட் இயர் பர்த்டே. சரின்னு ஒரு குட்டி பர்த்டே செலிப்ரேஷன் தான் ரெடி பண்ணியிருந்தோம். பிளான் பண்ணும்போது ஒரு 45 to 50 மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அப்போது வீடு கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு குட்டி க்ளப் ஹவுஸ் இருக்குது. ஸோ அதை எப்படியும் ஒரு 45 மெம்பர்ஸ் வந்துட்டு அக்காமடேட் பண்ணோம். ஸோ அங்கே தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். இதுக்கு தனியாக எக்ஸ்ட்ராவாக நம்ம பே பண்ணோம். எங்களுக்கு ஒரு $175 ஆச்சு. பர்த்டே டெக்கர்ஸ்லாம் இங்கே வந்து வெரைட்டியில் கிடைக்கும். பட் ஆனால் ட்ரெஸ் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி தான். ஸோ நாங்கள் இந்தியாவிலேருந்தே பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஃபுட்டு. இங்கே எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணிட முடியாது. ஏன்னா நம்மளுக்கு 1 ட்ரே ஆஃப் பிரியாணியே வந்து $150 to $200 ஆகும். ஸோ வந்து கொஞ்சம் வீட்டில் செஞ்சுட்டோம். மீதி வந்து ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்டார்ட்டர்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிட்டோம். இங்கே மோஸ்ட் ஆஃப் த பர்த்டே பார்ட்டிஸ் வந்து பாட்லக் மாதிரி பண்ணிடுவாங்க. இல்லைனா வந்துட்டு பீட்ஸா பார்ட்டி மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்தியன் ஃபுட்னா மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அனிரிக்கா தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணா. ஏன்னா லாஸ்ட் இயர் பர்த்டேலாம் அவளுக்கு பெருசாக தெரியல. பட் இந்த தேர்ட் இயர் பர்த்டே அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ வந்துட்டு கிட்ஸோட மூவ் அரவுண்ட் பண்ணிவிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. இங்கே யூஎஸில் செலிப்ரேஷன் அரேஞ்ச் பண்ணுறதுலாம் ஈஸி. பட் ஆனால் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டம். ஏன்னா இங்கே பெருசாக மேன் பவர் இருக்காது. நம்மளே தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணோம்.